உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கம் எம்பெருமான் ஈஸ்வரன் பார்வதி தேவிக்கு சுந்தரேச பெருமான் மீனாட்சி அம்மைக்கு உபதேசித்து அருளிய சிவசூத்திரத்தின் 52வது சூத்திரம் 28வது தாரணை. காலாக்னினா காலபதாத் உத்தித்தேன ஸ்வகம் புரம் ப்ளுஷ்டம் விச்சிந்தயேதந்தே சாந்தாபாசஸ்ததா பவேத். காலாக்னினா காலபதாத் உத்தித்தேன ஸ்வகம் புரம் ப்ளுஷ்டம் விச்சிந்தயேதந்தே சாந்தாபாசஸ்ததா பவேத். காலாக்னினா காலபதாத் உத்தித்தேன ஸ்வகம் புரம் ப்ளுஷ்டம் விசிந்தயேதந்தே சாந்தாபாசஸ்ததா பவேத். காலாக்னினா காலபதாதுத்திதேன ஸ்வகம் புரம் ப்ளுஷ்டம் விசிந்தயே தந்தே சாந்தாபாசஸ்ததா பவேத். மொழிபெயர்ப்பு: காலத்தின் அசைவால் எழும் காலாக்னியால் தன் சொந்த உடல் முழுவதும் எரிக்கப்படுவதாக ஒருவர் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். பிறகு தியானத்தின் இறுதியில் ஒருவர் சாந்த நிலையை அனுபவிப்பார். அருமையான சூத்திரம். சில வினாடிகளுக்கு முன்பு மாணிக்கவாசக பெருமானுடைய திருமேனி ஆதீனத்துக்கு முன்பாக எழுந்தருளியது. திருமேனிக்கு மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருந்து எல்லா விதமான பக்திகளையும் மரியாதைகளையும் செலுத்தினேன். அப்ப எனக்குள்ள ஒரு சின்ன எண்ணம், ஆஹா, வாழ்ந்தால் இவர்களைப் போலல்லவா வாழ வேண்டும். வாழ்ந்து முடிந்து எத்தனை நூறாண்டு ஆனது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்துணை நூறாண்டுகளுக்கு பிறகு இன்னமும் யாரோ ஒருவர் அவருடைய திருமேனியை தூக்கி கொண்டு ஒரு 10 பேர் ஒரு ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா வாழும் பொழுதே அவர்கள் ஏதாவது ஒன்றை சாதித்திருக்க வேண்டும். காலம் அவர்களை விழுங்க இயலாதவாறு ஏதாவது ஒன்றை சாதித்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். காலத்தை நீங்கள் விழுங்கி விட்டீர்களானால் காலம் உங்களை விழுங்க முடியாது. மனம் இருக்கின்றவளை காலம் உங்களை விழுங்கும். மனதை நீங்கள் விழுங்கிவிட்டால் காலத்தை நீங்கள் விழுங்கி விடுவீர்கள். காலத்தை விழுங்க கற்றுக்கொள்ளாத வரை காலம் நம்மை விழுங்கிக் கொண்டேதான் இருக்கீங்களா? ஏழையா இருக்கீங்களா? பணக்காரனா இருக்கீங்களா? படித்தவனா இருக்கீங்களா? படிக்காதவன் இருக்கீங்களா? எதுவுமே கணக்கில்லை. காலத்தை விழுங்க கற்றுக்கொள்ளாதவரை காலம் உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கு பழகாதவரை நீங்கள் காலனுக்கு அடிமையாகத்தான் இருப்பீர்கள். காலனுக்கு எப்படி தலைவனாவது? காலத்தை விழுங்க கற்றுக்கொள்வது எப்படி? உங்க வாழ்க்கையில பாருங்க, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் வேற ஒண்ணும் இல்ல, உங்களால் காலத்தை நகர்த்த இயலாமை. காலம், எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்க வாழ்க்கை, உங்கள் மனது மேல ஒரு பெரிய பலு மாதிரி இருக்குன்னா, காலத்தை நகர்த்த இயலாமல் துக்கத்திலே இருக்கிறீர்கள். அடுத்த வினாடியை பற்றிய பயம் நம்மை பிடித்திருக்கும் வரை காலம் நம் வாழ்க்கையை துரத்தி கொண்டே இருக்கும். அடுத்த வினாடியில் வரப்போகின்ற வாழ்க்கையை பற்றிய ஏக்கம், துயரம் இருக்கின்ற வரை காலம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்துணை கோடிக்கு தலைவனாயிருந்தாலும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், சில கோடி பணம் வந்தா என் லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுவேன், ஒரு வீடு அமைஞ்சா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன்,
ஒரு ஃபேமிலி அமைஞ்சா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன், கட்டாயம் ஆக முடியாது. எத்தனையோ கோடிகள் சொத்து இருப்பவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு காரணத்தினால் உங்கள் நிம்மதியை தள்ளி போட்டீர்களானால் அந்த நிம்மதி உங்களுக்கு வரவே வராது. மரணத்தின் தருவாயிலும் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையின் தருவாயிலும் நிம்மதியாக இருக்க முடியும். அழகாக ஈஸ்வரன் சொல்லுகின்றார், காலத்தின் அசைவால் எழும் காலாக்னியால் தன் சொந்த உடல் முழுவதும் எரிக்கப்படுவதாக ஆழ்ந்து தியானியுங்கள். மீதம் இருப்பது என்ன? அதுதான் திருநீர். உண்மையான திருநீற்றின் தத்துவம் இதுதான். திருநீருனா என்ன? அதாவது இருப்பது எல்லாமே உங்கள் கண் முன்னாலே இருந்து கொண்டு உங்களை ஆசை அச்சத்திற்குள் ஆழ்த்துகின்ற எல்லாமே அழிந்து போகப் போவதுதான். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பயமாக இருக்கின்ற விஷயங்கள் கூட மாறிவிடக்கூடியவை, அழிந்துவிடக்கூடியவை. ஒரு பொருளை, ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளாத வரைதான் பயம் நம்மை படாத பாடுபடுத்தும். மரணம் அப்படிங்கிறதே ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். நாம் பயப்படுவதனால், தள்ளி வைப்பதனால் நம்மை நோக்கி வாழ்க்கையின் ஏதாவது ஒரு பாகம் வராமல் போய்விடுமா? இல்லை. ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதனாலோ தள்ளி வைப்பதனாலோ நம்முடைய வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு பாகம் வராமல் போய்விடுவதே இல்லை. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிற மிகப்பெரிய பயங்கள் எல்லாம் கூட அழிந்து போய்விடக்கூடிய பொருள்களாலே ஏற்படுகின்ற பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருட்கள் அழிந்து போய்விடும், அந்த பயமும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு பாம்பை பார்த்து பயம். ஆனா பாம்பு ஒன்றும் நிரந்தரமாக இருக்கின்ற ஜீவன் அல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு ஏழ்மையை பார்த்து பயம். ஏழ்மை ஒன்றும் நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு மனைவியை பார்த்து பயம். அது ஒண்ணு நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு கணவரை பார்த்து பயம். அதுவும் நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். நமக்கு பயத்தை அளிக்கின்ற, ஆசையை அளிக்கின்ற எல்லாமே வாழ்க்கையில் மாறக்கூடியவை, வாழ்க்கையில் அழிந்து போகக்கூடியவை. அதனால் நம் ஆசைக்கும் அச்சத்திற்கும் அடித்தளமே இல்லை. ஆசைக்கும் அச்சத்திற்கும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. எதெல்லாம் நமக்குள் ஆசையையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றதோ அது எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான் என்கின்ற உண்மையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துவதுதான் திருநீரு. அந்த சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் நினைவு நிகழ்கின்ற நெற்றியிலே நீரை பூசுகின்றோம். ஏன் நெற்றியில பூசுறோம்னா அங்கதான் நினைவு நிகழ்கின்றது. நினைத்தல் என்கின்ற செயல் நிகழ்கின்ற இடம் நெற்றி, ஃப்ரண்டல் லோப்னு சொல்வோம். அங்கதான் முடிவெடுத்தல் நிகழ்கின்றது. நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் வாழ்க்கையிலே நம் முன்னால் இருக்கின்ற ஆசையும் அச்சமும் அழிந்து போகக்கூடியது என்கின்ற தெளிவோடு முடிவெடுத்துக் கொண்டே இருந்தீர்களானால் திருநீற்றின் தத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே மலரும். மந்திரமாவது நீரு. மிக அருமையான வார்த்தை. மந்திரம்னா என்ன அர்த்தம்னா மனதை ஸ்திரமாக்குவது, மனிதனுக்கு வழிகாட்டுவது. மந்த்ராயதே இது மந்திரஹா. சம்ஸ்கிருதத்திலே மந்திரம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் மந்த்ராயதே, மனிதனுக்கு வழிகாட்டுவது, அது மந்திரம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற எல்லா முடிவிலையும் உங்கள் ஆசையையும் அச்சத்தையும் கொடுக்கின்ற பொருள்கள் நிஜமானவைன்னு நினைச்சு முடிவெடுத்தீங்கன்னா அழிவை நோக்கி செல்லுகின்றீர்கள். ஆசையையும் அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லாமே நிரந்தரமில்லாதவை, அழிந்து போகக்கூடியவை என்கின்ற தெளிவோடேயே உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எடுத்துக்கொண்டே செல்வீர்களானால்
அதுதான் நிஜமான மந்திரம். இந்த மந்திரத்தின் சத்தியம்தான் திருநீரு. அதைத்தான் ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. வானவர் மேலது நீருன்னா என்ன அர்த்தம்னா, ஏழ்மையை பற்றி பயம் இருக்கும் பொழுது லட்சுமியை நோக்கி ஓடுகிறோம். பயத்தை கண்டு பயம் இருக்கும் பொழுது துர்க்கையை கண்டு ஓடுகிறோம், துர்க்கையை வேண்டி ஓடுகிறோம். அறிவிலாத்தனம், அதை கண்டு பயம் இருக்கும் பொழுது அறிவு வேண்டும் என்று சரஸ்வதி நாடி ஓடுகிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு ஆசை வரும்பொழுது, ஒரு அச்சம் வரும்பொழுது ஒவ்வொரு வானவரை நோக்கி ஓடுகிறோம், ஒவ்வொரு தெய்வங்களை நோக்கி ஓடுகிறோம், ஒவ்வொரு தேவதையை நோக்கி ஓடுகிறோம். ஆனா எந்த ஆசையும் அச்சமும் வந்தாலும் அந்த ஆசை அச்சத்தின் ஆதாரம் நிலையில்லாதது என்கின்ற தெளிவோடு இருந்தீர்களானால் வானவர்கள் கூட தீர்க்க முடியாத துக்கத்தை திருநீறு தீர்த்து வைத்துவிடும். பணமில்லை என்ற ஏழ்மை பயத்தாலே, பணம் வேண்டும் என்கின்ற ஆசையாலே நீங்கள் லக்ஷ்மியை நோக்கி ஓடலாம். ஒருவேளை லக்ஷ்மி அருள் செய்து பணத்தையும் கொடுக்கலாம். ஒருவேளை லக்ஷ்மி பணத்தை அளித்தால் கூட பிரச்சனை நிரந்தரமாக தீராது. ஏன்னா போதுமான பணம் கிடைக்காது. இல்ல போதுமான பணம் கிடைச்சாலும் அதை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோன்ற பயம் வந்து சேர்ந்து விடும். அப்ப அந்த பயத்தை தீர்ப்பதற்காக நீங்கள் துர்கையை நோக்கி ஓட வேண்டி இருக்கும். இந்த பணத்தை பாதுகாத்து வைப்பதற்கான முறைகளை, அறிவை தெரிந்து கொள்வதற்காக சரஸ்வதி நோக்கி ஓட வேண்டி இருக்கும். வானவர்களை நோக்கி பிரச்சனையை தீர்க்க நீங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் பிரச்சனைகள் இறுதியில் முடிவதில்லை. மனதை ஸ்திரமாக்கிக் கொண்டு வருவது வரட்டும். ஆசையானாலும் அச்சமானாலும் நமக்கு அதை அளிக்கின்ற பொருட்களுக்கு அடித்தளம் இல்லை. ஆசை அச்சம் இரண்டிற்குமே அடித்தளமாக இருப்பவை எல்லாமே அழிந்துவிடக்கூடியவை, திருநீற்றை போல மாறிவிடக்கூடியது. ஐயா ஆழ்ந்து பாருங்க. நாடாண்ட மன்னர்கள் எல்லாம் கூட, எத்தனையோ பாடுபட்டு நாடாண்ட மன்னர்களெல்லாம் கூட யாருடைய நினைவிலும் இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பல பேர் இருந்த இடம் கூட தெரியாமல் போயிருக்கின்றது. ஆனா நாம எல்லாரும் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும். இல்ல, நம்மள உலகம் மறக்கவே முடியாது, நம்மள உலகம் மறுக்கவே முடியாது. எவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் கூட காணாமல் போயிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் காணாமல் போவதுதான் நம்முடைய கதி. ஏனென்றால் எல்லாமே நிலையாமையின் மீதுதான் நிலை பெற்றிருக்கின்றது. நிலையாமையின் மீதுதான் எல்லாமே நிலை பெற்றிருக்கின்றது. எல்லாமே என்றாவது ஒரு நாள் இல்லாமல் போவதுதான். எல்லாமே இல்லாமல் போக போவதுதான் தெளிவு வரும் பொழுது நம்முடைய பயங்கள் கூட காணாமல் மறைகின்றது. என பயத்துக்கு காரணமான விஷயங்கள் கூட இல்லாமல் போக போவைதான். அவைகள் எல்லாம் கூட மறைந்து விடுகின்றது, கரைந்து விடுகின்றது. அதனால எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய் வெறும் சாம்பலாக மாறப்போவதுதான் உண்மை. அதனால வாழ்க்கையில என்ன சாதித்திருந்தாலும் சாதிக்காமல் போயிருந்தாலும் அதிகபட்சமா எறும்பு கட்டி வைத்த கூட்டுக்கு சமம்தான் எல்லாமே. எறும்பு என்ன பண்ணும்? ஒரு மூட்டை சர்க்கரையில இருந்து படாத பாடுபட்டு ஒரு 25 சர்க்கரை துண்டை எடுத்துட்டு போய் அது வீட்டுக்கு வெளியில வச்சு ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி அதை உட்கார்ந்து காப்பாத்திட்டு இருக்குமா? நீங்க நடந்து போகும் பொழுது ஒரு பறக்கிற தூசியில அந்த 25 சர்க்கரையும் காணாம போயிடும். அது பாவம் படாத பாடுபட்டு நம்ம வாழ்க்கை முழுவதுக்கும் நமக்கு உணவுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு காட்டிட்டு இருந்ததான். பாத்தியா, நான் மட்டும் இல்ல, ஏன் 7 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு பக்கத்து வீட்டு எறும்பிடம் இந்த எறும்பு இல்லாத பெருமையெல்லாம் பேசிக்கொண்டிருந்ததாம். அந்த வழியா நீங்க நடந்து போகும்போது உங்க கால் பட்டு அல்ல, உங்கள் துணி அசைகின்ற காற்றுப்பட்டே எறும்பின் சர்க்கரையும் எதிர்காலமும் காணாமல் போனதாம்.
அது மாதிரி தாங்க என் வாழ்க்கை. துக்கத்திலே இருக்கும் பொழுது விரக்தியிலே சொல்லுகிறது இந்த சத்துவம் அல்ல. வாழ்க்கையின் உச்சாணி கும்பில் வாழும் பொழுது கூட தெரிந்து கொள்ள வேண்டிய நித்திய சத்தியம் இது. உங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் நிலையாமை என்கின்ற சத்தியத்தை சார்ந்து எடுத்தீர்களானால், நிலையாமை என்கின்ற நெறியை சார்ந்து எடுத்தீர்களானால், மந்திரம் ஆவது நீரு என்கின்ற மகத்தான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மனதை ஸ்திரமாக்குவதும் மனிதனுக்கு வழிகாட்டுவதும் மந்திரம். மனதை ஸ்திரமாக்கும் ஒரே வழி, எவ்வளவு பெரிய ஆசையை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது நிலையில்லாதது. எவ்வளவு பெரிய அச்சத்தை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது நிலையில்லாதது. அதனால் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அச்சமாக இருந்தாலும் அதனுடைய ஆதாரம் ஆதாரமற்றது, அதனுடைய அடித்தளம் அடித்தளம் இல்லாதது. இந்த ஒரு உண்மையை ஆழ்ந்து தியானித்தீர்களானால் ஒரு முடிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு 11 நாள் மட்டும், அடுத்த 11 நாட்கள் மட்டும், சரி 14 வச்சுக்கோங்க, ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா, அடுத்த 14 நாட்கள் மட்டும் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு நெற்றி முழுவதும் நீர் பூசி, இந்த நெற்றிக்குள்ளே நான் என்னவெல்லாம் நினைக்கின்றேனோ முடிவெடுக்கின்றேனோ அதை எல்லாமே, இந்த உலகம் எல்லாமே நீராக மாறப்போகின்றது என்ற சத்தியத்தை வைத்தே முடிவெடுப்பேன். அப்ப என்ன ஆகும்? வாழ்க்கையிலே பதைபதைப்பு அடங்கிவிடும். எதற்காகவும் பதைபதைக்க மாட்டீர்கள். எப்பேற்பட்ட ஆசைக்குரிய பொருளாக இருந்தாலும் இது நிலையில்லாதது, எப்பேற்பட்ட அச்சத்துக்குரிய பொருளாக இருந்தாலும் இது நிலையில்லாதது. இந்த தெளிவு நமக்குள் வரும் பொழுது இதை சார்ந்தே நாம் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் பொழுது பயமும் பதைபதைப்பும் பதற்றமும் இல்லாத சாந்தமான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை முறை துவங்கும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எதிர்ப்பும், எதிராளிகளால் ஏற்படும் எதிர்ப்பும், எதிராளிகளின் எதிர்ப்பினால் நமக்குள் ஏற்படும் எதிர்ப்பினால் ஏற்படும் சாந்தமில்லாத மனநிலையும். எதிர்ப்பு 3 நிலைகளிலே இயங்கும். சாதாரணமா மேம்போக்கா யாராவது போகும்போது சொல்லிட்டு போறது, இது எதிராளிகளால் ஏற்படுகின்ற எதிர்ப்பு. அந்த எதிராளிகளால் ஏற்படுகின்ற எதிர்ப்பு வந்த உடனே உங்களுக்குள்ள ஏற்படுற எதிர்ப்பு, எதிராளியின் எதிர்ப்பினால் ஏற்படும் எதிர்ப்பு, நமக்குள்ளே வருகின்ற எதிர்ப்பு. இந்த 3 நிலை எதிர்ப்புகளுக்குமே ஆதாரம் இல்லை. ஆழமா புரிஞ்சுங்க. கேஷுவலான எதிர்ப்பா இருந்தாலும், எதிராளியின் எதிர்ப்பா இருந்தாலும், எதிராளியின் எதிர்ப்பினால் நமக்குள் ஏற்படும் எதிர்ப்பா இருந்தாலும், இவை எவைக்குமே ஆதாரம் இல்லை. ஆதாரமாக இவைகளுக்கு இருக்கின்ற எல்லாமே அழிந்து போகக்கூடியவை. இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கினீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி. ஆஹா, அப்ப இது எல்லாமே சும்மாவா? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கிற கருத்தே ஒரு போலித்தனமான கருத்து. யாரோ ஒருத்தர் ரமண மகர்ஷிட்ட போய் சொல்றாரு, ஒரு பெரிய சாது தன்னை பெரிய சாதுன்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரமண மகர்ஷிட்ட போய் சொல்றாரு, சாமி நாம உயிர் வாழறதுக்கு வெறும் 6 ரூபா இருந்தா போதும். அந்த காலத்துல திருவண்ணாமலையில 6 ரூபா இருந்தா வாழ்க்கையை நடத்திடலாம் போல. 6 ரூபா இருந்தாலே போதும் சாமி. அவருடைய எளிமையை காட்டுறதுக்காக சொல்றாரு.
ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றாரு, நாம உயிர் வாழ்றதுக்கு இந்த உடம்பும் மனசுமே தேவையில்லை, 6 ரூபாய் எதுக்கப்பா அப்படின்னு. நாம உயிர் வாழ்றதுக்கு இந்த உடம்பும் மனசுமே தேவையில்லை, 6 ரூபாய் வேற எதுக்குப்பா. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அனுபவித்திருந்தாலும் அனுபவித்திருக்காவிட்டாலும், உங்கள் உடலும் மனமும் அழிந்தாலும் நீங்கள் எப்போதும் நிலை பெற்றிருப்பீர்கள் என்பதுதான் சத்தியம். ஒருத்தர் கனவுல 10 புலி தன்னை துரத்திட்டு வரா மாதிரியும், முன்னாடி ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை நின்னு வழிய மறிக்கிற மாதிரியும் கனவு கண்டா, அந்த கனவுல ஐயோ 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 என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க, யாராவது ஒரு துப்பாக்கி கொடுக்க மாட்டீங்களா, இல்ல ஒரு வெடிகுண்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கத்தனாருன்னா, அவருக்கு உண்மையான உதவி செய்யணும்னு நினைச்சா என்ன உதவி செய்யணும்? அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி எடுத்து போய் கொடுக்கறதா, இல்ல ஒரு வில்லம் எடுத்து போய் கொடுக்கறதா, இல்ல ஒரு வெடிகுண்டு எடுத்து போய் கொடுக்கறதா? பளிச்சுன்னு ஒரு தட்டி எந்திரிப்பா அப்படின்னு சொல்றதுதான். ஆனா எந்திரிப்பா அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரி வேறு வேறு மாயைகளிலே, ஆசையிலே, அச்சத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு சரியான உதவி என்னன்னா, எந்திரியான்னு சொல்லி தொட்டு காட்டி தீட்சையினாலே எழுப்புகின்ற செயல்தான் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவி. குருவானவர் தொட்டு காட்டி, அப்பா எதெல்லாம் வாழ்க்கையில் அச்சமாகவும் ஆசையாகவும் இருக்கிறதோ அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது, உண்மை இல்லாதது, விழித்துக்கொள் அப்பனே அப்படின்னு எழுப்பி காட்டுவதுதான் உண்மையான ஞானத்தின் அறிகுறி, உண்மையான உதவி. எம்பெருமான் மகாதேவன் ஈஸ்வரன் அந்த உதவியைத்தான் இங்கு செய்கின்றார். காலத்தின் அசைவால் எழும் காலாக்னியால் தன் சொந்த உடல் முழுவதும் எரிக்கப்படுவதாக ஒருவர் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். இந்த காலத்தின் அசைவு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அக்னி மாதிரி. அதாவது எதிர்காலம் நிகழ்காலத்திற்குள் நுழைந்து கடந்த காலத்திற்குள் இறந்து போவது. இறந்த காலம் இறந்த காலம், எதிர்காலம் எதிரிக்காலம், நிகழ்காலம்தான் நிஜக்காலம். இந்த எதிரிக்காலமான எதிர்காலம் நிகழ்காலமான நிஜக்காலத்திற்குள் கலந்து கடந்த காலமான இறந்த காலத்திற்குள் இறந்து போகின்ற அந்த நிகழ்வு ஒரு அக்னி மாதிரி. எப்படி நெருப்புக்குள்ளே போடப்பட்ட எதுவாக இருந்தாலும் எரிந்து சாம்பலாகிறதோ, அந்த மாதிரி இந்த காலத்திற்குள்ளே போடப்பட்ட எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிடும், காணாமல் போய்விடும். நம்முடைய உடலும் மனமும் இந்த காலத்திற்குள்ளே போடப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்திற்குள்ளே போடப்பட்டிருக்கின்ற இவை எல்லாமுமே, இது எல்லாமுமே ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாமுமே காலத்தாலே மெதுமெதுவாக எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மனசு விட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வார்த்தை மெதுமெதுவான்னு சேர்த்தேன், அது உண்மை இல்லை. ஆனா உண்மையில் பார்த்தால் வேகமாக முழு வேகத்தோடு காலத்தின் அசைவால் எழும் காலாக்கினி நம்மையெல்லாம் எரித்துக் கொண்டே இருக்கின்றது. அழிவது அனைத்தும் அழிந்து கொண்டே இருக்கின்றது, அழியாதது அழியாமல் நின்றிருக்கின்றது. அழிகின்றவைகளை சார்ந்து நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் கட்டுப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிறீர்கள். அழியாததை சார்ந்து நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டீர்களே சென்றால் ஜீவன் முக்த தன்மையில் உங்கள் வாழ்க்கை நிலை பெற்றிருக்கிறது. பந்த வாழ்க்கையா முக்த வாழ்க்கையா? அழிகின்ற பொருட்களை சார்ந்து முடிவெடுத்துக் கொண்டே செல்வீர்களானால் அது பந்த வாழ்க்கை. அழியாத சத்தியத்தை சார்ந்து உங்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டே செல்வீர்களானால் அது முக்த வாழ்க்கை. ஒரு 14 நாட்களுக்கு இந்த சத்தியத்தை கடைபிடித்து பாருங்கள். காலையில நெற்றி முழுக்க நீரை பூசி நினைப்பே
எல்லாமே நீராக போகப் போகின்றது என்ற நினைப்பில் வைத்து எல்லா நினைப்பையும் நீ நினைப்பாயாக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே இந்த நீரைப் போலத்தான் போகப் போகிறது. இந்த நினைப்பை உனக்குள் நினைத்தவாறே நீ எல்லா நினைப்பையும் நினைப்பாயாக என்று நினைப்பே நீ நினைந்து கொள் என்று நினைந்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முடிவிலும் ஆசையோ அச்சமோ பீரிட்டு எழுமானால் உடனே சொல்லுங்க, அப்பா புரியுதா, இந்த ஆசைக்கும் அச்சத்துக்கும் ஆதி காரணமாக இருப்பவையெல்லாம் கூட நீராக போக போய்தான். இந்த நீரை போல நீராக போய்விடும். உதாரணத்துக்கு ராத்திரி முழுக்க பாம்பு, புலி, சிங்கம், கரடி எல்லாம் துரத்துற மாதிரி கனவு கண்டு படாத பாடுபட்டு காலையில விழிச்சிடுறீங்க. விழிச்சப்பறம் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ராத்திரி முழுக்க வீணான பயத்தால வீணா போச்சு, நிம்மதியான தூக்கம் இல்லாம. அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு மரணத்திற்கு பிறகு புரிந்து கொள்வீர்கள், ஐயோ காரணம் இல்லாத பயத்தாலே வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கினேனே. அப்பவே யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கப்படாதா அப்படின்னு நீங்க நாளைக்கு நினைக்க கூடாது என்றதுக்காகத்தான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். அப்பா ஆசையும் அச்சமும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பாதுகாப்புன்னு நீங்க எதை நினைத்து எதை உருவாக்கி வைத்தாலும் அதுவே சிறையாக மாறிவிடும். பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிற எல்லாமே பந்தம் தான். பாதுகாப்பில்லாத நிம்மதியான தன்மையில் தான் எந்த பாதுகாப்பையும் எதிர்பார்க்காது எல்லாமே அழியக்கூடியதுதான் என்கின்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமைத்தன்மையை அடைகின்றது. நம்முடைய வாழ்க்கை பூரணத்தன்மையை அடைகின்றது. நம்முடைய வாழ்க்கை என்றும் எதனாலும் சஞ்சலமடையாத நிம்மதியை அடைகின்றது. நம்ம எல்லாருக்கும் தோணும், சாமி சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி வாழ்ந்துடணும்னு முடிவெடுக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனோடனே எல்லாமே மறந்துடுதே சாமி. கோயிலுக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் வாசலுக்கு வெளியே நின்றுமா. கோயில் எல்லாம் சுத்தி முடிச்சு திரும்ப வந்தோட என்னமா திரும்ப அந்த தோஷம் பிடிச்சுக்குமா. அதே மாதிரிதான் ஆதீனத்துக்கு வந்து சாமி சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது ஆஹா, ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் வெளியில நின்றுட்டு இருக்கு. நீங்க வெளியில போனா என்ன பண்ணுது, திரும்ப பிடிச்சுக்குது. அங்கதான் பிரச்சனையே. அது மீண்டும் பிடித்து கொள்ளாமல் இருக்கணும்னா இந்த மந்திர ரக்ஷைன்னு சொல்லுவாங்க பாருங்க, பாதுகாப்பு. அதுதான் இந்த திருநீர். இந்த திருநீரை நெத்தியில பூசி, அப்பா இந்த உலகம் உண்மைன்னு நாம நினைக்கிற நினைப்பு தான் பிரம்மராட்சஸ். அதுதான் நம்மளை படாத பாடுபடுத்து. எந்த பிரம்மராட்சஸும் உங்களை இந்த ஒரு எண்ணம் படுத்துற மாதிரி படுத்த முடியாதுங்கய்யா. எப்பேற்பட்ட பிரம்மராட்சஸா இருந்தாலும் 5 நிமிஷம் உங்களை ஆட விட்டுட்டு டயரான கீழே வச்சிரும். ஆனா இந்த உலகம் உண்மைன்னு நீங்க நினைக்கிற அந்த கருத்து, அந்த மனம்ன்ற பிரம்மராட்சஸ் பிடிச்சதுன்னா உங்களை என்னென்ன பாடுபடுத்துது. எப்படியெல்லாம் ஓட வைத்து, எப்படியெல்லாம் ஆட வைத்து, எப்படியெல்லாம் பாட வைத்து படாத பாடுபடுத்தி எடுத்து வாழ்க்கையையே நரகமாக்கி விடுகின்றது. வாழ்க்கையையே துக்கமாக்கி விடுகின்றது. வாழ்க்கையையே கொடுமையாக்கி விடுகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். காலத்தினால் ஏற்படும் எந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் கவலை கொண்டாலும் அது உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் துக்கத்தையே ஏற்படுத்தும். காலத்தினால் நீங்கள் என்ன மாறுதல் நடந்தாலும் இது காலத்தின் போக்கு என்ற தெளிவோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்தீர்களானால் வாழ்க்கையின் உச்சம், வாழ்க்கையின் முழுமை
எதனாலும் அசைக்கப்படாத தெளிவு, எதனாலும் எரிக்கப்படாத துணிவு, எதனாலும் மாறாத ஞானம். இந்த ஆசை அச்சத்தை தாண்டி உங்கள் சிந்தனை இயங்க துவங்கிவிட்டாலே நீங்கள் தானாகவே ஜீவன் முக்தியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள். இந்த 52வது சூத்திரத்திலே எம்பெருமான் சொல்லுகின்ற சத்தியத்தை தான் மந்திரம் ஆவது நீரு என்கின்ற ஒரு வார்த்தையிலே ஞானசம்பந்த பெருந்தகையார் சொல்லிவிடுகின்றார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வது போல ஈசன் ஒரு முழு சூத்திரத்தால் சொன்ன உண்மையை ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தின் ஒரு வார்த்தையினாலே சொல்லிவிட்டார். எனக்கு ரொம்ப நாளா விருப்பம் இந்த திருநீற்று பதிகத்தின் மீது உரை செய்ய வேண்டும். ஆனா ஒவ்வொரு வார்த்தையை படித்தாலும் பயமாக இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஔவையார் திருக்குறளை பற்றி எழுதும் பொழுது சொல்லுவார், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டின்னு கூட இல்ல, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு சொல்லுவார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் ஒரு அணுவை துளைத்து 7 கடலை மட்டுமல்ல 7 கடலோடு இந்த உலகத்தையுமே உள்ளே புகட்டி கொடுத்திருக்கிறார். திருநீற்று பதிகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் ஆவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரம் ஆவது நீர், துதிக்கப்படுவது நீர். சுந்தரமாவது நீருன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான் என்று தெரிந்து கொண்டீர்களானால் அழகை தாண்டி ஒரு சுந்தரம் உங்களுக்குள் மலரும். அழகு என்பது அழியக்கூடிய பொருள்களை சார்ந்தது, சுந்தரம் என்பது நிரந்தரமான உணர்வை சார்ந்தது. அழியக்கூடிய பொருள்களை சார்ந்து உங்களுக்கு வருகின்ற கம்பீரமும் பெருமைக்கும் அழகு என்று பெயர். நிரந்தரமான உணர்வை சார்ந்து உங்களுக்குள்ளே வரக்கூடிய கம்பீரத்திற்கும் உணர்விற்கும் சுந்தரம் என்று பெயர். அழியக்கூடியதனால் வருகின்ற பெருமையையும் புகழையும் சார்ந்து கம்பீரத்தையும் சார்ந்து இல்லாமல் மக்களே நிரந்தரமானதை சார்ந்து வருகின்ற கம்பீரத்தையும் பெருமையையும் வாழுங்கள் என்கின்ற சத்தியத்தை தான் சுந்தரமாவது நீரு என்கின்ற ஒரு வார்த்தையினாலே ஞானசம்பந்த பெருந்தகையார் சொல்லுகின்றார். ஈசன் பெருமாட்டிக்கு உரைத்த சூத்திரத்திற்குள் நுழைவோம். காலாக்னினா கலாபத்துதினா துதிதேன ஸ்வகம்புரம் பலுஷ்டம் விசித்தையே தந்த தந்தே சாந்தாவாசஸ்தா பவேத் சாந்தாவாசஸ்ததா பவேத். காலத்தின் அசைவால் எழும் காலாக்னியால் தன் சொந்த உடல் முழுவதும் எரிக்கப்படுவதாக ஒருவர் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். இந்த தியானத்திற்குள் நுழைவோம். நிமிர்ந்து அமருங்கள். இந்த காலம் என்கின்ற சக்தி உங்களை உண்மையிலேயே எரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. 100 ஆண்டுக்கு பிறகு திடீரென்று ஒரே நேரத்தில் அது எரித்துவிடப் போவதில்லை. 100 ஆண்டுகளாக தொடர்ந்து எரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நிமிர்ந்து அமருங்கள். காலம் என்கின்ற இந்த சக்தி உங்களை முதுமைக்குள் செலுத்திக் கொண்டே இருப்பதையும் தொடர்ந்து உங்கள் உடலும் மனமும் இந்த காலாக்னியில் எரிந்து கொண்டே இருப்பதையும் தெளிவாக தியானியுங்கள். காலம் என்கின்ற அக்னியிலே உங்களுடைய உடலும் மனமும் எரிந்து கொண்டே இருப்பதை ஆழ்ந்து தியானியுங்கள். உங்களுடைய மனச்சோர்வு, மன உளைச்சல், மன அழுத்தம் எல்லாமே எரிந்து போவதை பாருங்கள். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி வாழ்க்கையில் ஆசை அச்சம் என்ற எல்லாமே திருநீற்றைப் போல்
பஸ்மமாகத்தான் மாறுகிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யேஸ்வர ஸ்ரீமன் நித்யே. நம் எல்லோருக்குள்ளும் இந்த நிலையாமை பற்றிய சத்தியம் நிலைத்து நிற்கட்டும். நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.